ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சத்து மாவு கஞ்சி தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த மிக்ஸு தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம எல்லா இடத்துக்குமே வந்து கொரியர் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 25 ஐட்டம்ஸ் வந்து சேர்த்து தான் இந்த சத்து மாவு கஞ்சியை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே பக்கத்தில் ஒருத்தவங்க கேட்டதுனால நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம். தேவைப்படுறவங்க நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த சத்து மாவு கஞ்சி எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு டம்ளருக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சத்து மாவு வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து 4 பேருக்கு வேணும் அப்படிங்கிறதுனால 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பீட்டர் இருந்தால் பீட்ரு பண்ணிக்கோங்க. நான் கையாலே தான் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா வச்சு அடிப்பிடிக்காத மாதிரி ஒரு கரண்டியால் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து கஞ்சி பதத்துக்கு வரும். கஞ்சி பதத்துக்கு வரும்போது உங்களுக்கு சர்க்கரை தேவைப்பட்டதுன்னா சர்க்கரை போட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரை வேணும்னா நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கனாக்கா ஒயிட் சுகர் தான் போட்டிருக்கேன். நல்லா வந்து தேவையான அளவு ஒயிட் சுகரை போட்டுட்டு அதுக்கப்புறம் பால் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். பால் இல்லைன்னாலும் பால் இல்லாமல் குடிக்கிறவங்களா இருந்தாலும் பால் இல்லாமல் குடிச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக வந்து பால் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த கஞ்சி வந்து ஒரு கொதி வரணுங்க. கொஞ்சம் கொதிப்பதம் வந்ததுமே வந்து பார்த்திங்கனாக்கா பாருங்கள், இப்போ வந்து நான் கொஞ்சம் சுகர் வந்து ஆட் பண்ணுறேன். தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே நல்லா இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு கஞ்சி ஆறுனதுமே குடித்தாக்கா சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு மிக்ஸுங்க. இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே கிடையாது. நம்ம வீட்டிலே வந்து எல்லாமே ஆர்கானிக்காக எல்லாம் ரெடி பண்ணி அரைச்சது தாங்க. இதில் வந்து கேழ்வரகு, கம்பு, சோளம், அதுக்கப்புறம் பார்லி, முந்திரி, ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பாதாம், அக்ரோட், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் நான் வந்து அந்த கஞ்சி மிக்ஸ் வந்து ரெடி பண்ணும்போது கண்டிப்பாக நான் வந்து வீடியோ வந்து போடுறேன். இது வந்து ஆல்ரெடி நான் வந்து ரெடி பண்ணிட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.